நீங்க கர்த்தரை துதிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்க விடுதலையாகும். கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. கருவில் என்னை கண்டவரேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து அல்லேலூயா. வாய் திறந்து கைத்தட்டி எல்லாரும் பாடுவோம். கருவிலே என்னை கண்டவரே, சொல்லி என்னை அழைத்தவரே. சொல்லுவோமா? கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கை தட்டி வாயை தந்து பாடுங்க. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவே. 2025 அமர்ந்த தண்ணீர் ஆண்டவர் உங்களை நடத்துவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவே. மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கினும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உங்களை அழைத்தவர் கைவிட மாட்டார். நடத்துவீரே, கரம் பிடித்து நடத்துவார். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. கை தட்டி வாயை திறந்து பாடும். பாதையை தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் எந்த பாதையும் தாண்டுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த வியாதியையும் தாண்டிடுவே, எந்த வியாதியையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. வாயை திறந்து பாடு. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. வாயை திறந்து சொல்லுங்க. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க. தகப்பனே, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உம்முடைய விடுவிக்கிற கரம் தொடுவதாக, ரட்சிக்கிற கரம் தொடுவதாக. இஸ்ரவேலை ஓங்கிய புயத்தினால் விடுவித்த கர்த்தர், ரட்சித்த கர்த்தர், உம்முடைய கரத்தினால் எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்ட கரம், உம்முடைய தழும்புள்ள கரம், உம்மை விடுவிக்கிற கரம், ரட்சிக்கிற கரம், எங்களுக்காக ஆணிகளால் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தின அந்த கரத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. சரீர வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம் உண்டாவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினால், என் நாமத்தினால் சுகம் உண்டு சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி கட்டளை கொடுக்கிறேன். நீ விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி கட்டளை கொடுக்கிறேன். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். எங்களுடைய கரம் அல்ல, உம்முடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. பலவீனப்பட்ட உறுப்புகள் மீது, பலவீனப்பட்ட உறுப்புகள் மீது, வியாதிப்பட்ட உறுப்புகள் மீது ஆண்டவரே, மரத்து போன உறுப்புகள் மீது ஆண்டவரே, உம்முடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக. உம்முடைய கரத்தின் நிழலினால் ஒவ்வொருவரையும் மறைக்க நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் மறைக்கட்டும். எல்லா விதமான ஆண்டவரே, ஆஸ்மா வியாதிகள், மூச்சு திணறல், தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறட்டும். மரண படுக்கை மாறட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதி மறையட்டும். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட கொடுத்தீரே. வியாதி படுக்கையில, மரண படுக்கையில் இருக்கிற, மரண பள்ளத்தாக்கில் படுத்திருக்கிற, மரணத்தில் விளிம்பில் இருக்கிற
ஒவ்வொருவரையும் இப்பொழுது கண்ணோக்கி பார்த்து தூக்கி விடுவீராக. தூர இடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள், வீட்டில் படுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, சுகமாக்கிற வல்லமை விளங்கிற்று என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுது அந்த வீட்டில் சுகமாக்கிற வல்லமை இறங்குவதாக. தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் மீது நம்முடைய வல்லமை இறங்கட்டும். படுக்கை இப்பொழுது மாறட்டும். திமிர்வாத காரனை சுகமாக்கினீரே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது படுக்கையை மாற்றி போடுகிற வல்லமை, படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற வல்லமை, சுகமாய் நடக்க பண்ணுகிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்குவதாக. கால்கள் கரடுகள் பலன் கொள்வதாக. தேவனுடைய வல்லமை ஆண்டவர் இறங்கட்டும் சுவாமி. இதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இதய பலவீனங்கள் மாறுவதாக. இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் மரத்து போன கைகள், கால்கள், இடுப்பு பகுதிகள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்வதாக. வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கர்ப்ப பையில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். புத்தி சுவாதீனம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். பைத்தியமா இருக்கிற பிள்ளைகள் மீது நம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஜீவன் பாய்வதாக. புத்தி தெளிவதாக. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் கல்லறைகளில் குடியிருக்கிற மனிதனைப் போல வீடுகளில் குடியிராதபடி அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் மீது நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, வீட்டிற்கு திரும்பாத வாலிப பிள்ளைகள் மீது நம்முடைய வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது தங்களை தாங்களை காயப்படுத்திக் கொள்ளுகிற, கல்லுகளினால் காயப்படுத்திக் கொள்ளுகிற அந்த லேகியோனை போல பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஜீவன் இறங்குவதாக. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது 13 படம் வந்தேன் சொல்ல ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இப்பொழுது படுக்கையை மாற்றும்படி, காய்ச்சல் மாறும்படி, தீராத காய்ச்சல், தொடர்ந்து வருகிற காய்ச்சல் இயேசுவின் நாமத்தில், அடிக்கடி பலவீனப்படுத்துகிற காய்ச்சல், சிறு பிள்ளைகளை பாதிக்கப்படுகிற காய்ச்சல், இந்த விஷ பனி காய்ச்சல் தொந்தரவு ஆண்டவரை, இருமல், சளி, இது போன்ற மூச்சு திணறல் இப்பொழுது மாறட்டும். அற்புத சுகம் இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ஜீவன் இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இதை சந்திக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். வீடுகளில் இறங்கட்டும். சந்தோஷம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். அடிக்கடி வருகிற மருத்துவ செலவு இயேசுவின் நாமத்தில் மாறுவதா. சிறுநீர சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இப்பொழுது குணமடைவதாக. இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில், இரத்த அழுத்தம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, கிரியாட்டின் லெவல் இயேசுவின் நாமத்தில் கண்ட்ரோலுக்கு திரும்புவதாக. அற்புதம் நடப்பதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். வியாதிகள் மீது அதிகாரமுடைய இயேசு, சரீரத்தின் மீது அதிகாரமுடைய இயேசு, ஆளுகை செய்கிறவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. நான் அல்ல, நீரே தொட்டு குணமாக்குவீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் தெளிக்கிறேன். இந்த வருடம் ஆண்டவரே, இவர்களை சுகமாய் தங்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். சுகமாய் குடியிருக்க பண்ண ஜெபிக்கிறேன். சுகமாய் வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, எல்லா விதமான வியாதியிலிருந்து விடுதலையாக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நன்றி. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிக்கிற நேரம், உங்களை தொடுகிற நேரம், உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிற நேரம். நீங்கள் அற்புதமான சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைகிறது. அரிப்பு வியாதி மறைகிறது. நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த ஆண்டு முடியும் பொழுது அநேகர் சாட்சியாய் தேவன் எழுப்புவார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த வாரத்திலே சிலர் சுகத்தை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். உங்களுடைய உறுப்புகள் புதிதாக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தில் சகலத்தையும் புதிதாக்குறவர், சகலத்தையும் புதிதாக்குறவர் இப்பொழுது நம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக.
அல்லேலூயா. நன்றி. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கர உயர்த்தி சொல்லுமா. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கரங்களை உயர்த்தி. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, அழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. கர உயர்த்தி. அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, முழு பலத்தோடு நான் அன்பு கூறுவேன். இந்த மாலை வேளையிலே உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, இதுவரை எங்களை சுமந்து வந்தவர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. நன்றி. ஆமென். இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை செய்கிறோம். நன்றி. அல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை இதுவரையில் உதவி நீரே. கர உயர்த்தி. இதுவரையில் உதவி நீரே, உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. நன்றி, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு ஆராதனை, ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, எல்ரோயி. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. என்னை கண்டீரே.
கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை, கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா நன்றி கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, கரங்களை உயர்த்தி என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும். என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நன்றி. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. உம்முடைய பிரசன்னம் இல்லாம இந்த உலகத்துல நாங்க ஜெயிக்க முடியாது. நீங்க எங்களுக்கு தேவை. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது? அதுதான் ஆராதனை. கரை உயர்த்தி சொல்லுங்க. இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பிரசன்னம் இறங்குவதா. ஆண்டவரே, மலைகளை மெழுகு போல உருகச் செய்கிற பிரசன்னம், வியாதியின் கிரியைகள் மறைந்து போவதாக, பலவீனங்கள் மறைந்து போவதாக, போராட்டங்கள் மறைந்து போவதாக, அற்புதமாய் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி விடுதலை உண்டாவதாக. நீர் எங்களோடு இப்பொழுது பேசுவீராக. உடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கும், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர்
சிறந்திருக்க பண்ணும். சிறப்பாய் வாழ ஆண்டவரே, மகிழ்ச்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கலாம். உபாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இதில் என்ன மறுபடியும் பேசுறது அப்படி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். நம்ம அன்னைக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு ஒரு ஆளை உட்கார வச்சு, ஜெனிஃபரை உட்கார வச்சு சில காரியங்களை தியானித்தோம். அதில் நான் உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை நடத்துவார் என்று சொல்லி, இந்த ஆண்டு உனக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுப்பார், உனக்கு ஒரு சிங்காசனத்தை தருவார், உனக்கு ஒரு சிங்காரத்தை தருவார். 4வது உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். 5வது உனக்கு ஒரு சுகம், கம்ஃபர்ட் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 2025 தேவன் உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்றது சுற்றிலும் நம்ம இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை, 2வது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற சுகம். இந்த 2யுமே ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு தந்து ரெட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. வெளிப்புறத்தில் சுற்றுப்புறத்தில் ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் தரப்போகிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அதான் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை சிறப்பாக வைக்க போகிறேன், உன்னை சிறப்பாக நான் உன் சூழ்நிலைகளை மாற்றி உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன், உன்னை சுகமாக தங்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து போனால் அவனுடைய கால் என்ன செய்யலை? அவன் கால் வீங்கலை. ஹல்லேலூயா, ஆமென். அவனுடைய செருப்பு எத்தனை வருஷமா? நம்ம 3 மாதத்துக்கு ஒரு செருப்பு வாங்கி போடுறோம். சில ஜோடியாக வச்சுருக்கான், 12 ஜோடி கூட வச்சுருக்கிறான், 12 கலருக்கு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்து போனானா அவனுடைய செருப்பு தேயிலை, அவனுடைய ட்ரெஸ்ஸு. இதுதான் மகிமை. இப்படி மகிமை அவனை சிறந்திருக்கும்படி ஆண்டவர் பண்ண சிறப்பாக வச்சுருந்தார். ஹல்லேலூயா. நான் 2025 நான் சொல்கிறேன், உங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இராதபடி தேவன் உங்களை வேலையடைத்து பாதுகாப்பு சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சுகமாக குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா யூ ஆர் ஸ்பெஷல், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கடந்த 2024 நான் ஊசியே போடல பிரதர் அப்படின்னு சொல்ல கரை ஊற்றி காட்டுங்க பார்க்க. நான் ஊசியே போடல, ஆஸ்பத்திரிக்கே போகல. பார்த்தீங்களா, இத்தனை பேர் ஆண்டவர் வச்சுருக்கிறேன். தம்பி இருக்கார், இந்தா பிரதர் இருக்கிறான், நான் ஊசியே போடல, மருத்துவமனைக்கு போகல. கரை உயர்த்தி காட்டுவீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2025 இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஊசியே போடாதபடி கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாத்து உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. வேணாமா? ஆமென் சொல்லுங்க. அந்த 2025 மருத்துவமனைக்கு நீங்கள் போகக்கூடாது. தேவனுடைய ஒரு பாதுகாப்பின் வேலி, ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய மகிமை உங்கள் மேலே இருக்கும்போது உங்களை பலவீனங்களெல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார். உங்கள் பலவீனங்கள்லாம் பறந்து போயிடும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வியாதியெல்லாம் மறைஞ்சு போயிடும். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். ஆனால் அப்பத்தின் தண்ணீரை ஆசை வச்சு வியாதி உள்ளிருந்து விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். வியாதி உள்ளிருந்து நீக்கி போடுவார். நீங்கள் உங்கள் சிந்தனை மண்டலத்துக்குள்ளே இப்படிலாம் இருந்தால் இப்படி வந்துடுமோன்னு பயப்படாதீங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு ஆளுக்கு வியாதி வந்திருக்கும் பொழுது முதல்ல என்ன வரும்னா பயம்தான் வரும். ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வரும்? பயம். ஒரு ஆள் இருமல், மூச்சு தொந்தரவு, சளியில் பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இவனுக்கு சைனாவில் வந்த காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பை பேப்பரில் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்வீங்க? லேசாக இருமல் வந்தால் கூட ஒரு பயம் வரும். ஐயோ போச்சுடா. லேசாக மூச்சு தள்ளல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிவே பண்ணிடுவான், நான் செத்துட்டேன். ஹல்லேலூயா. இந்த மைண்டை நீங்கள் எப்படி வச்சுருக்கணும்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய பாதுகாப்பின் வேலி, அவருடைய இரத்தம் என்னை சுற்றிலும் இருக்கிறது. ஆமென் அப்படின்னு உங்கள் சிந்தனை மண்டலத்தை நீங்கள்
ஒரு ஒரு எப்போதுமே எச்சரிக்கையோடு வச்சுருக்கணும். அல்லேலூயா. ஸோ சொல்லுவோம், இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன், முதல் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். உடனே நீங்கள் போய் என்ன செய்திடக்கூடாது, டெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது இப்படி இருக்கா, அப்போ தலை வலிக்குதா, எங்கே வலிக்குது, பின் தலையில் வலிக்குதா அப்படின்னு கேட்பான். மயக்கம் வர மாதிரி, எந்திரிக்கும் போது மயக்கமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் போய் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும் போல் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நேராக போய் ப்ரெஷர் செக் பண்ணக்கூடாது. நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி சிலுவையில் எனக்காக ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அவருடைய தழும்புகளால் நான் என்ன செய்யிட்டேன், என் பலவீனங்களை அவர் சுமந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நம்பணும். இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் பலவீனப்படாமே நடத்தி வந்திருக்கிறார்னா எவ்வளோ பெரிய வல்லமையுடைய தேவன் அவர்களை நடத்தியிருக்கிறார் பாருங்க. அந்த நாட்களை இயேசு அவர்களுக்காக மறிக்கவில்லை. இயேசுவின் தழும்புகளால் அவர்களுக்கு தெரியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கரமே அவர்களை நடத்தினது. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா அவர்களை நடத்தினார். அந்த ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். எதற்காக? மெய்யாகவே அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், அவருடைய இரத்தத்தினால சுகமானீர்கள், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். அல்லேலூயா. அதை விசுவாசிக்க உங்கள் மைண்ட் அப்படி ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமோ நம்மை பாதிக்காதபடி உங்களுடைய சிந்தனை மண்டலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்போ வரும்னா, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது கேட்கும்போது தான் வரும். டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படி தான் வரும். எப்படி சினிமாவில் சாகிற மாதிரியே உங்களுக்கு கனவு வரும், நாடகத்தில் நடக்கிற மாதிரியே உங்களுக்கு சிந்தனை வரும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரதிபலிப்பாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளையே, வசனத்தை பார்த்தீங்கன்னா அதை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. பிரச்சனையை பேசாமல் தேவையில்லாத காரியங்களை பார்க்க வசனத்தை பாருங்கள். நிறைய வார்த்தைகள் பிரசங்கங்கள் இதை கேளுங்க. தேவன் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை திடப்படுத்துவார். அந்த மைண்டை உங்களது வெளியில் கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த போராட்டத்தின் சிந்தையிலேருந்து தேவன் உங்களை வெளியில் கொண்டு வந்துவார். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் சிறப்பான இடத்தை ஆண்டவர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன், இந்த தேசத்தில் உன்னை சுகமாக குடியிருக்க பண்ணும். இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். அதான் வசனம் சொல்லுது. உபாகமம் புத்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, உபாகமம் புத்தகம் அங்கே வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தில் 33:28 படிங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படி தேவன் அவனை வேலி அடைத்து அவனை நடத்துவார். அல்லேலூயா. சிறப்பான இடம்னு கொடுத்துட்டாலே அங்கே ஆண்டவர் அவனை சுகமா தனித்து வாசம் பண்ணுகிற தேவன். அதுதான் சிறப்பான இடமே. அல்லேலூயா. கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு சிறந்த இடம். அவர்களை தேவன் ஆயத்தப்படுத்தி இந்த இடம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை, ஒரு சிறந்த இடத்தை அவளுக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார். அவளுக்கு கட்டாத வீடு, அவர்கள் எதையுமே அங்கே பிரயாசப்படலை. ஆனால் அவர்களுக்காக ஒலிவ தோப்பு, ஒலிவ மரம், திராட்சை தோட்டம் ஆண்டவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தியிருந்தார். இவர்களுக்காக ஒரு சிறப்பான இடம் அவளுக்கு தனித்து வாசம் பண்ணும்படி அவர்களை நடத்தி கொண்டு போயிருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணி அங்கே சுகமாய் குடியிருப்பார். நான் சொல்கிறேன், நீங்கள் குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடுகள் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் சுகமாக குடியிருப்பீங்க தேசத்தில். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் சுகமாக குடியிருப்பீங்க. அல்லேலூயா. தனித்து ஆண்டவர் அவளுக்குன்னு ஒரு ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், கானான் தேசத்தை. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சேன். ஆண்டவர் தனியாக ஒரு சிங்காசனம் வச்சுட்டார். அல்லேலூயா. சிங்காசனத்தில் உட்காந்தாலே ஈஸியாக நீங்கள் போய் நேரடியாக பார்க்க முடியாது. அதுக்குன்னு மெய்க்காவலெல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி தான் நீங்கள் என்ன செய்யணும். யோசேப்பை பார்க்கணும்னா முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ சிங்காசனத்தில் இருக்கிறார். அங்கே கேட்டு பெர்மிஷன் வாங்கி அப்பாயின்மெண்ட் பார்த்து தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படி தேவன் தனித்து உங்களை குடியிருக்க பண்ணுவார். தனியாக காம்பவுண்ட் வாலில் உங்களுக்கு வீடு கிடைக்கும். அப்படி ஆண்டவர் செய்ய முடியும். அதில் இதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் விசுவாசித்தா தேவனை கைத்தட்டி மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்லி வாங்கக்கூடாது, நீங்களாக கைத்தட்டி வாங்கிக்கணும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, லேவியராகமம் 26:5 நீங்கள் படிச்சீங்கன்னா, அவர்கள் அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியாகி உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 26:5 படிக்கலாம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிப்பு காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், வேதவசனம் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் அப்பத்தை சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உங்கள் வியாதியை விளக்குகிற தேவன். நீங்கள் நல்ல சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை இந்த ஆண்டு இறுதியில் துதிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர் பூர்த்தி பண்ணி உங்களை சுகமாக குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், யோசேப்பு தன் சகோதரர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு. எப்படி சாப்பாடு கொடுத்தாரு? தன் சகோதரலாம் உட்கார வச்சு மூத்தவன்லேருந்து இளையவன் வரைக்கும் எல்லாரையும் உட்கார வைக்கிறார். எப்படி? மூத்தவன்லேருந்து இளையவன் வரைக்கும் எப்படி உட்கார வச்சார்? வரிசையாக உட்கார வைக்கிறாங்க. அவன் ஆச்சரியப்படுறான். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா நம்மளை சரியாக வரிசையாக எப்படி உட்கார வைக்க முடியும்? எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போகுது. எல்லா டேபிளுக்கும் இப்போ என்ன அனுப்புகிறாரு? சாப்பாடு அனுப்புகிறார். எல்லாருக்கும் சாப்பாடு போகுது. எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாங்க யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு. அப்போ யோசேப்பினுடைய தம்பி பென்யமீனுக்கு சாப்பாடு போகுது. எத்தனை மடங்கு போச்சு தெரியுமா? 2 மடங்கு. நம்ம சொல்கிறாங்க 2 மடங்கு, 5 மடங்கு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை மடங்கு? இந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? ஆதியாகமம் புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 34 படிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சகோதரோடு உட்கார்ந்து சாப்பிட்றான். ஒரு விருந்து ஆயத்தமாக இருக்கு. மூத்தவன்லேருந்து இளையவன் வரைக்கும் உட்கார வைக்கிறான். அதில் எல்லாருக்கும் பங்குகளை அனுப்புகிறார். அப்படி அனுப்பின பொழுது தன் சகோதரன் உடன் பிறந்தவன் பென்யமீனுக்கு மாத்திரம் உணவு போகிறார். எத்தனை பங்கு அனுப்பினாராம்? 5 மடங்கு. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பார். 5 மடங்கு. இல்லை என்று சொல்லாதபடி தேவன் நிறைவாய் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படிக்கு தேவன் குறைவில்லாமல் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்படி தேவன் உங்களை சுகமாக குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறோம் தேசத்தில். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பிரதர். ஆனால் நல்லா தான் சாப்பிட முடியல. சுகர் போட்டு டீ குடிக்க முடியலையே, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட முடியல, ஒரு வடையை சாப்பிட முடியல. வடையாக சாப்பிட்டா ஒரு நாள் நீ சாப்பிடவே முடியாது. வடையா எப்போயாவது ஒரு நேரம் சாப்பிட்டா என்ன செய்யலாம்? சாப்பிட்லாம். டெய்லி எழுந்திரிச்சோடனே காலையில் இந்த உசிலம்பட்டியில் ஒரு பழக்கம் இருக்குது. நேராக போய் என்ன செய்வான்? காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கையில் டீ, ஒரு கையில் வடை, இதில் ஒரு கடி, அதில் ஒரு குடி, ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே வடை டெய்லி சாப்பிட்டா ஒரு நாள் நீ சாப்பிட முடியாது. எப்போயாவது ஒரு நேரம் சாப்பிட்டா நீ என்ன செய்யலாம்? சாப்பிட்லாம். ஆமாம், காலையில் அப்புறம் 11 மணிக்கு ஒரு வடை, சாயந்தரம் ஒரு வடை. எண்ணெயில் போட்ட பலகாரத்தை சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். பழங்கள் சாப்பிட்ணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். ஹல்லேலூயா, நல்ல உணவுகளை எடுக்கணும். ஆமென். ஆமாம், காலையில் சிலருக்கு வடை சாப்பிடாமல் டீயே குடிக்க முடியாது. அப்படியே பழகிருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா டீ கடையில் போய் பாருங்கள், ரோட்டில் நடந்து போய் பாருங்கள், அங்கே பாருங்கள் டீ கடையில் வடையை வச்சு சாப்பிட்டுட்டு தான். அப்புறம் ஒரு நாள் வரும், அப்போ ஹார்ட் அட்டாக்கில் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பார். டாக்டர் சொல்லுவார், இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது? வடையே சாப்பிடக்கூடாதுன்னு, நீ மட்டனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார்ல. மட்டனே சாப்பிடாது, ஆசைப்பட்டால் லேசாக ஒன்று சாப்பிடும்பார். இவன் ஒன்று தானே சாப்பிடுவான், ஒன்று ஆரம்பிப்பான். அப்புறம் ஒன்று தானே சாப்பிட்டோன்னு ஒரு வாரம் ஒரு தடவை சாப்பிடுவான். அப்புறம் டெய்லி சாப்பிடுவான், மறுபடியும் ஆரம்பிச்சான். இப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பிசாசு.
ஆண்டவர் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்ணும், சம்பூர்ணமாக சாப்பிட்ணும். ஆண்டவர் சொன்னபடி தொண்டையில் கத்தி வச்சு சாப்பிட்ணும். தொண்டையில் நீ விருந்து சாப்பிடும்போது என்ன செய்ய? ஆமாம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் சம்பூர்ணமாக திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் தேசத்தில் குடியிருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். உபாகமம் புத்தகம் 33:28 படிக்கலாம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்க. தனித்து ஆண்டவர் உங்களை தனித்து அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனது போல ஒரு சிறப்பான வீட்டை, சிறப்பான ஏரியாவை, சிறப்பான ஸ்தானத்தில் உங்களை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு சுற்றி இருந்த எல்லா விதமான சத்துருக்களையும் தேவன் விளக்குவார், உங்களை இளப்பார பண்ணுவார். அதை வசனம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே வேத வசனம் சொல்லுகிறது 27 அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் உனக்கு அடைக்கலமாக இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆண்டவர் உனக்கு முன்பதாக அந்த தேசத்துக்கு கொண்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனத்துக்கு அந்த தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? அழித்து போட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், 136 நீங்கள் சங்கீதம் 136 படித்தீங்கன்னா அங்கே அவர்களுக்கு விரோதமாக எழும்பின ராஜாக்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாராம்? துரத்தினார், அழித்து போட்டார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவை, வியாதி என்ற சத்துருவை, உங்களுக்கு விரோதமாக எழும்பின போராட்டம் என்ற சத்துருவை, உங்களுக்கு வீண் செலவுகளை கொண்டு வந்த சத்துருவை, சில மனிதர்கள் கூட எழும்பியிருப்பான். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட போகிறது. உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்தி சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு குடியிருப்பீங்க. ரெண்டாவது, சத்துருக்களை துரத்தி ஆண்டவர் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்க, சத்துருக்களை துரத்தி நீங்கள் சுகமாய். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, சிறப்பான சுதந்திரம் யாரு? சிறப்பான சுதந்திரம் யாரு? இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் சிறப்பான சுதந்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகள், சிறப்பான சுதந்திரம் நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். அதனால உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் பாம்பையும் மிதிப்பீங்க, தேளை மிதிப்பீங்க, சத்துருக்களை மிதிப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வியாதியை மிதித்து எழும்புவீங்க, உங்கள் பலவீனத்தை மிதித்து எழும்புவீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்க, இந்த வியாதியை மிதித்து எழும்புவீங்க, இந்த பலவீனத்தை மிதித்து எழும்புவீங்க, இந்த தீங்க மிதிச்சு எழும்புவீங்க, இந்த மேடை மிதிச்சு எழும்புவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. வியாதியஸ்து மேலே கைகளை வைப்பில் அப்பொழுது நீங்கள் பிசாசுகள் நாமத்தினால பிசாசுகளை, ஹல்லேலூயா, சர்ப்பங்களை, ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அதிகாரம், பக்கத்தில் கேட்பு, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்கள் மிதிப்பீங்க, ஜெயிப்பீங்க. ஜெயித்த ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறாராம். உன் பட்டயம் எது? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. உங்கள் பட்டயம் யாரு? ஆண்டவர் தான் உங்கள் பட்டயம். அவருடைய வார்த்தை தான் பட்டயம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை, இப்போ இருக்கிற போராட்டத்தை, இப்போ முன்னாடி நிற்கிற உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு உற்சாகமா ஆமென்.
இந்த சூழ்நிலை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த சூழ்நிலையை, இந்த வியாதியை எப்படி மேற்கொள்ள போகிறேன், பயப்பட வேண்டாம். அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டாய். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கேடகம். அவரே உங்களுக்கு சகாயம் செய்யும் உதவியை அனுப்புகிற பர்வதமாக இருக்கிறார். அதனால நீங்கள் மண் மேடுகளை மிதிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலையை மேற்கொள்வீர்கள். அப்படி மேற்கொண்டு நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பி சொல்லுங்க, மேற்கொண்டு நீங்கள் சுகமாய். சத்துருக்களை விலக்கி உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். சத்துருக்களை விலக்கி உங்களை சுகமாய் இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் தனித்து சுகமாக குடியிருப்பீங்க. அல்லேலூயா. சில போராட்டத்தோடு இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனையாகவே இருக்கே. குடியிருக்கிறதே சிலருக்கு ப்ராப்ளமான ஒரு காம்பவுண்ட் வார்டில் ஒரு காம்பவுண்ட் வீட்டில் 10 பேர் குடியிருப்பாங்க. 10 வீடு இருக்கும். ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இப்படி போன்ற பிரச்சனைகளாக இருக்கும். எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை அள்ளி மேலே போட்டான்னு டெய்லி சண்டை போடுவான். நீங்கள் போடாத குப்பையை நீங்கள் போட்டேன்னு சண்டை போடுவான். சில ஆட்கள் இருப்பான், ஒன்றுமே இல்லாமல் டெய்லி காலையில் உங்களோட சண்டை போடுறதுக்குன்னே ரெடியாக இருப்பான். சில ஆட்கள் உங்களோட சண்டை போடுறதுக்கே ஆள் இருப்பான். அப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்க. அப்படிலாம் போராட்டங்கள் எழும்பும். ஆனால் நீ மேடுகளை மிதிப்பாய். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துருக்களை விலக்கி தேவன் உங்களை தேசத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஆமென். நீங்கள் அவருடைய சுதந்திரம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் அவருடைய சுதந்திரம். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ இருக்கிற பிரச்சனையை சூழ்நிலை தான் நான் ஒரு பாட்டு பாடணுமே, அந்த பாட்டில் ரொம்ப அழகாக அந்த வரி சொல்லுகிறது. எந்த பாதையும் தாண்டிடுவேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க, நான் மேற்கொள்ளுவேன். இந்த பலவீனத்தை மேற்கொள்ளுவேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். சொல்லுங்க, பயப்படாதீங்க, மேற்கொள்ளுவீர்கள். அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கும் போது, அல்லேலூயா, அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கும் போது நீ மேற்கொள்ளுவாய். அல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற மனிதன் கொண்டு வருகிற எதுவாக இருந்தால் அதை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். நீங்கள் சிறப்பான சுதந்திரம் அவருக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்கும்படி தனித்து ஆண்டவர் உங்களை வாசம் பண்ணும்படி சுகமாய் குடியிருக்கும்படி தேவன் இந்த வருஷம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ரூத்தை குறித்து நம்ம அன்றைக்கி ஒரு காரியத்தை பார்த்தோம். அதுலேருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம என்ன செய்யணும் சுகமாக குடியிருக்கிறதுக்கு சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகம் பாருங்க, 3:1 வாசிக்கிறதுக்கு முன்னாடி எரேமியா 23:6 படிக்கலாம். எரேமியா 23:6 படிங்க. யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அல்லேலூயா. யார் இவரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். நமது நீதி, அதாவது யூதா நாட்களில் ரட்சிக்கப்படும். நமது நீதி அவர்தான். அவருடைய ரட்சிப்பினால நாங்கள் சுகமாக குடியிருப்போன்ற. அல்லேலூயா. இயேசுன்ற நாமத்தினால் நாங்கள் சுகமாக குடியிருப்போம். யூதா நாட்களில் 5வது வசனத்தை கூட படிச்சீங்கன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். பாருங்க, அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் ரட்சிக்கப்படும். இந்த தாவீதினுடைய வம்சத்துல ஈசாயினுடைய கிளையிலிருந்து தோன்றின இந்த இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்தில் பிறப்பாரு. அவருடைய நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். அந்த நாட்களில் அவர்கள் சுகமாய் குடியிருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுன்ற நாமம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தில் தான் ரட்சிப்பு, வேறொரு நாமம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இயேசுன்ற நாமத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த நாமத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள், நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா.
இயேசுடைய நாமத்தினால நான் சொல்றேன், நமக்கு நீதியா இருக்கிற கர்த்தர், நமக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர், நம்முடைய நீதிக்காக மரித்த இயேசு, உங்கள் நீதிக்காக இயேசு என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார். விசுவாசிங்க, என் நீதிக்காக இயேசு மரித்திருக்கிறார். சொல்லுங்க, என் நீதிக்காக. பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, உங்க நீதிக்காக இயேசு மரித்து. அதனால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க நீதிக்காக இயேசு மரித்திருக்கிறார். உங்க நீதிக்காக இயேசு மரித்திருக்க. நீங்க சுகமா இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி சீக்கிரமா கிடைக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி. யெகோவா சிட்கேனு, நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுவோமா? யெகோவா சிட்கேனு, நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவார். பக்கத்தில் கேட்பு சொல்லுங்க, கொஞ்சம் அமைதி. கொஞ்சம் சும்மா இரு நீ, அமர்ந்திரு நீ, காத்திரு பதிலளிப்பா. கொஞ்சம் சும்மா இரு நீ, அமர்ந்திரு நீ, காத்திரு பதிலளிப்பா. யெகோவா சிட்கேனு, நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். யெகோவா அவர் வாழ வைத்திடும் தேவன், வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன், பரிந்து பேசிடும் தேவன், வாழ வைத்திடும், நல்வழியில் நடத்திடும், யுத்தம் செய்திடும் தேவன், பரிந்து பேசிடும் யெகோவா சிட்கேனு, நீதி செய்கிற தேவன் என்னோடு. நீங்க சொல்றீங்களா? யெகோவா நீதி செய்கிற தேவன் என்னோடு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீதி செய்கிற கர்த்தர்னால நான் சுகமா குடியிருப்பேன். நீதி செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீதி செய்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க சுகமா குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேசத்துல திருப்தியா சாப்பிட்டு சுகமா குடியிருப்பீர்கள். சத்துருக்களை துரத்தி தேவன் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். நீதி செய்கிற கர்த்தர்னால நீங்க சுகமா குடியிருப்பீர்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சில கண்டிஷன்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிறார், அதெல்லாம் சொல்லி முடிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், வேதவசனம் சொல்லுது, அவருடைய ரட்சிப்பினால தான் நமக்கு சுகம். ஹல்லேலூயா. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் சுகமாக இருக்க முடியும். ஆமென். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் இரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதா? நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிற அனுபவம் இருக்கா? பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாக வாழ்கிற அனுபவம் இருக்கா? ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சௌக்கியத்தை தேடுகிற தேவன். ரூத்தின் புத்தகத்தை படிப்போம். அதுலேருந்து சில காரியங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா, நீ 3:1. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஹல்லேலூயா, ஆமென். நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னு நகோமி சொல்றாங்க. யாருடைய சுகத்தை அவங்க விரும்புறாங்க? சுக வாழ்வு விரும்புறாங்க. 2 சுகம், ஒன்று சரீர சுகம், சுக வாழ்வு.
தனித்து குடியிருக்கும்படி மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ். இப்பொழுது அவள் மரித்து, அதாவது அவளுடைய மகன் மரித்து போனால் அவளுடைய மருமகள் ரூத்து இப்போ யார் கூட இருக்கிறாங்க? நகோமியை பின்பற்றி அவளுடைய தேசத்துக்கு வந்துட்டாங்க. நகோமியை பின்பற்றி அவள் தேசத்தில் வந்து அவளோட சேர்ந்து குடியிருக்கிறாங்க. இப்போ நகோமிக்கு அந்த இடத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த ரூத்து அந்த தேசத்தில் போவாஸுடைய நிலத்தில் போய் சில கீழே சிந்த விடப்பட்ட அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அவர்களை சாப்பிட்டு அந்த இடத்துல இருக்கும் பொழுது தான், நீ எங்கே போன, யாருடைய நிலத்துக்கு போன, எப்படி இதெல்லாம் உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நகோமி ரூத்தை பார்த்து கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இப்படிலாம் நான் போய் பொறுக்கும்படி இந்த இடத்துல போனேன் அப்படின்னு சொன்ன உடனே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நான் உனக்கு சுக வாழ்வை, உன் சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி நகோமி சொல்லி கொண்டாள். அப்படி சொல்லி அவளுடைய உறவின் முறையான் போவாஸ் என்பதை அவளுக்கு அறிவித்து, நான் சொல்லுகிறபடி நீ நடக்க வேண்டும் என்று சில ஆலோசனைகளை சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாள். அப்படியே அவள் நடந்து கொண்டது நிமித்தம் போவாஸ் கேட்குறான், நீ யார், என்ன ஏதுன்னு சொல்ல உடனே, இன்னாரு, நீ முந்தின குணத்தை விட இப்போ உனக்கு இருக்கிற குணம் நற்குணம். ஏன்னா நீ வாலிபர் பின்னாடி போகாமல் உறவின் முறையான சரியாக தேடி வந்ததுனால உன்னுடைய கணவர் மரித்து போனால் உனக்கு சந்ததியை உண்டாக்கும்படி நீ வாழ்ந்திருக்கும்படி அடுத்து திருமணம் பண்ணக்கூடிய இன்னொரு மனுஷன் இருக்கான், அவன்கிட்ட கேட்கலாம். அவன் இல்லைனா நான் உன்னை திருமணம் பண்ணி கொள்கிறேன்னு சொல்லி போவாஸ் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணி, மகளே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அப்படியே அவன்கிட்ட கேட்குறான், எப்பா நகோமுடைய மகன் செத்து போனா, ரூத் இங்கே வந்திருக்கிறா, அவளுக்கு நீ வாழ்வு கொடுக்குறியா அப்படின்னு இவனுக்கு முந்தின அந்த சுதந்திர வாளியை பார்த்து கேட்குறான். அவன் சரின்னு சொல்கிறான். அப்படின்னா அவனுடைய நிலத்தை வாங்கிக்கணும், அதோடு கூட நீ ரூத்தையும் திருமணம் பண்ணுன்னு சொல்லணுன்னே அவன் வேண்டாம். அப்பொழுது அவன் தங்களுடைய செருப்பை மாற்றிக்கிட்டு ரூத்தை திருமணம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் சௌக்கியத்தையும் சுக வாழ்வையும் விரும்பி நகோமி ஒரு ஆலோசனை சொல்லி போவாஸை இணைக்கும்படி அந்த நியாயப்பிரமாணத்தை அவளுக்கு சொல்லி கொடுத்து அவள் இப்படி நடக்க வேண்டும் என்பதை அவள் கற்றுக் கொடுத்தாள். அதன்படி அவள் வாழ்வு கட்டப்பட்டது. அந்த சந்ததியில் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாதிருந்த ரூத்து பொறுக்கி சாப்பிட்டவன், போவாஸினுடைய நிலத்தில் பொறுக்கி சாப்பிட்டவன். அப்படி இருந்த அந்த ரூத்துக்கு இப்பொழுது ஒரு வாழ்வு பிறந்தது. அவள் சௌக்கிய வாழ்வு துளிர்த்தது. அவள் சுக வாழ்வு துளிர்க்கும்படி அங்கே ஆண்டவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. பாருங்க, நகோமியே தன் மருமகளுக்கு சௌக்கியத்தை நாடும்போது உங்களுக்காக மரித்த இயேசு உங்கள் சௌக்கிய வாழ்வை தேடாமல் இருப்பாரா? நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துக்கு ஒரு சௌக்கியத்தை, ஒரு சுக வாழ்வை அவள் விரும்பினார். நம்முடைய ஆண்டவர் உனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உன் சுக வாழ்வை தேடாமல் இருப்பாரா? உன் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பாரா? உன் தேவைகளை அவர் சந்திக்காமல் இருப்பாரா? உன் வியாதியை மாற்றாமல் இருப்பது எப்படி? உன்னை எப்படி கைவிடுவார்? உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பார்? நிச்சயமாக அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளையே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. இந்த ரூத்துக்கு அடித்த ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி உனக்கு அடிக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த ரூத்துக்கு அது ஒரு லாட்ரி சீட்டு தான். ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்தார் அது. அல்லேலூயா. ஆனால் அவளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்தார். ஆண்டோடைய தற்செயலாக நடக்குது அப்படின்னு. யதார்த்தமாக ஒரு நிலத்துக்கு போகிறா, அது போவாசனுடைய நிலம். இந்த வருஷத்தில் அப்படி ஒரு நன்மை தேவன் உங்களுக்கு சௌக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். உன் சுக வாழ்வை நீ தனித்து குடியிருக்க போகிறீங்க. தனியாக ஒரு வீடு ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர் சிங்காசனம், ஒரு சிங்காரத்தை தேவன் தரப்போகிறார். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை நடக்க போகிறது. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் இது நடக்க போகுது. அல்லேலூயா. ஆனால் இந்த நகோமி சொன்னபடியே ரூத்து செய்தாள்.
அவளுடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு அவள் அப்படியே செய்தாள். அவள் ஆலோசனையை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் பாருங்க, களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றால், அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். ஆமென் சொல்லுங்க. ஒரு மாமியார் சொன்னதை கேட்டு மருமகன் அப்படியே செய்தா அவருடைய வாழ்க்கை அந்த சுக வாழ்வு தொழிந்தது. நமக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை, பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் சுக வாழ்வை தேவன் விரும்புகிறார். உன் சுக வாழ்வை தேவன் விரும்புகிறார். பாருங்கள், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 25:18. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. வேதவசனம் சொல்லுது, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை எழுதி கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை கை கொண்டால் தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த கட்டளைகளுக்கு, இந்த கற்பனைகளுக்கு பயப்படணும். நீங்கள் கற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். கட்டளைகளை நீங்கள் அறிந்திருக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவு வேணும். இந்த வசனத்தை படித்தாதான் அந்த அறிவு உண்டாயிருக்கும். அந்த பிரமாணம் இது எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுத்தருவார். இந்த வேத வசனம் கற்றுத்தரும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கற்றுத்தரும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கும். தேவனுடைய வசனம் உங்களை கரம் பிடிச்சி நடத்தும். அதுக்கு தான் இந்த வருஷத்தில் ஒரு பிளானர் உங்களுக்கு அடித்து கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் வாங்கி அதை பயன்படுத்துகிறீங்க? கை ஊற்றி காட்டுங்க. இந்த பிளானரை நான் பயன்படுத்துகிறேன். கை ஊற்றி காட்டுங்களேன். சும்மா பயன்படுத்துகிறவங்க காட்டுங்க. பயன்படுத்த பற்றி கவலை இல்லை. நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்கிற போகிறதில்ல. எத்தனை பேருக்கு ரீச் ஆகின்றதுக்காக கேட்டேன். இல்லைன்னா போகும்போது வாங்கிட்டு போங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று வாங்கிட்டு போய் கொடுங்க. ஒரு 10 வாங்கிட்டு போய் தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. இதன்படி நீங்கள் பைபிளை படித்தா ஒரு வருஷத்தில் படிச்சிடலாம். எதுக்கு? சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரியாமையே இதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது. ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் தான் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பு எப்படி வரும்? வசனத்தின் வழி. தேவன் சத்தியம் ஆவது என்ன? இயேசுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு பிரச்சனைக்காக போகிறேன். இந்த பிரச்சனை எப்படி வெளியில் வருது அப்படின்னு எங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறோம். அப்போது அதாவது ரிட்டையர்டான டீச்சர் இங்கே இருக்கிறாங்க. நம்ம நெல்லி ஃப்ளாரன்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க. அவங்களுடைய தங்கச்சி வந்திருக்கிறாங்க. அவங்க வரல இன்றைக்கி. அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகி பல வருஷம் ஆச்சு. அவங்க ரிட்டையர்ட் ஆனது 91 நினைக்கிறேன். அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு போனஸ் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. அப்போது போனஸ் இன்க்ரிமெண்ட் 30 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஒரு போஸ்ட்டில் இத்தனை வருஷத்துக்கு இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டேக்னட் போனஸ் இன்க்ரிமெண்ட். அவங்க 40 வருஷம் ஒரே போஸ்ட்டில் இருந்தாங்க ரிட்டையர்ட் ஆகும்போது. அப்போது அவங்க அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ண அந்த ஆடிட்டர் சரியாக எல்லாத்தையும் பண்ணியிருந்தார். ஆனாலும் அவரே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை ஆண்டவர் அந்த காரியத்தை டீல் பண்ணும்போது, நான் அப்போ அவங்க வேலையில் சேரும்போது நான் பிறக்கவே இல்லை, நான் இல்லவே இல்லை. நான் பிறந்ததுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது அந்த நாளில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருந்திருக்குன்றது நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ படித்து பார்க்கும்பொழுது தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஜீவோவை கண்டுபிடிச்சி அந்த ஜீவோவை எடுத்து அவங்களுக்கு 10 வருஷம் ஆன பொழுது ஒரு செலெக்ஷன் கேட் கொடுக்கணும். அந்த செலெக்ஷன் கேட்டுக்கு அப்புறம் அதாவது அதே சேம் டேட்டில் இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்குறான். அந்த 2 இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக அவன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருக்கான். அதனால அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு 10 வருஷத்துலேருந்தே தடையாகி வந்திருக்கு. அது தெரியல. அந்த ஆடிட் என்ன சொல்கிறாரு? எப்படியோ
ஒரு இன்க்ரிமெண்ட் குறைஞ்சிருக்கு. ரிட்டையர்ட் ஆகும் பொழுது இப்படி தான் வரணும். ஏன்னா 40 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆனால் இந்த வருஷத்தில் இவ்வளோ தான் சம்பளம்ன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அது இப்படி தான், இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, குறையா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதில் எப்படி உங்களுக்கு குறையா வந்துச்சு கண்டுபிடிக்க முடியல. இதை ஜீவோ பிடிச்சி அதெல்லாம் தேடி ஆராய்ஞ்ச போது இந்த இன்க்ரிமெண்ட்டை அந்த ஜீவோ படி கண்டுபிடிச்சி திரும்ப அவங்களுக்கு ரெக்டிஃபிகேஷனுக்காக சென்னை அனுப்பும்போது அந்த ஆர்டர் கிடச்சி, இந்த ஜீவோ தெரிஞ்சால் தான் நான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு எழுத முடியும். அப்போ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ தான் வாங்கி கொடுத்தோம். அவங்க ரிட்டையர்ட் ஆனது 91 நினைக்கிறேன். 91 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை வருஷத்துக்கு அரியர் வாங்கி கொடுத்தோம் பென்ஷனில். எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி வந்துச்சு அப்படின்றான். அவர் ஒரு ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் போனவர், எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க சார், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கே நான் படாத பாடுபட்டிருக்கேன். அறிஞ்சிருந்தா தான் செய்ய முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கட்டளைகளை அறிகிற அறிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுகமாக குடியிருக்க முடியும். அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் அது தெரிஞ்சனால தான் வாங்க முடிச்சு. நான் சொல்கிறேன், இந்த கட்டளை தெரியாமல் நீ சுகமாக குடியிருக்க முடியாது தேசத்தில். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. போவாஸ் சொல்கிறான், நிலத்தில் சிந்த விடுற கோதுமை மனைவிகளை திரும்ப பொறுக்காதப்பா. நியாயப்பிரமாணத்தின்படி நிலத்தில் சிந்த விடுகிற கதிர்களை திரும்ப பொறுக்கக்கூடாது. அதை தரித்திரனுக்கும் பரதேசிக்கு நீ விட்டு விடு அப்படின்னு வசனம் சொல்கிறத அவன் அறிந்ததுனால தான் அதை விட்டுரு, ரூத் பொறுக்கிட்டு போகட்டும்னு சொன்னான். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். நியாயப்பிரமாணமே அதை சொல்லுது. நீ ஏழைகளுக்கு சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய்யணும், அது பிரமாணம். அல்லேலூயா. நீ தேசத்தில் சுகமாக குடியிருக்கணும்னா ஏழைகளுக்கு இறங்கணும், சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தையாக இருக்கணும். வசனம் சொல்லுது. நீங்கள் லேவியராகமத்தில் நீங்கள் படிக்கலாம் இதே பகுதியில். அப்படி கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் தான் நீங்கள் சுகமாக தேசத்தில் குடியிருக்க பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டளையை நீங்கள் கை கொண்டு அப்படி வசனத்தின்படி நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். சங்கீதம் 41 படிக்கிறோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில். எரேமியா 22:16 படிங்களேன். 22:16 முடிக்கலாம். அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். யோசியா ராஜாவை குறித்து அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அந்த பகுதியில் அவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த கீழே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அவன் சிறுமையும் எளிமையானுடைய நியாயத்தை விசாரித்து அவன் சுகமாய் வாழ்ந்தான். பாருங்க, அவன் சுகமா வாழ்ந்ததுக்கு இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிறுமையும் எளிமையினானுடைய நியாயத்தை விசாரித்தான். அது மட்டுமல்ல, அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று. கர்த்தரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானனுடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டும். சிறுமைப்பட்டவள் மேல் சிந்தை உள்ளவளாக இருக்க வேண்டும். ஏழை எளியவளுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த சிந்தை உள்ளவர்கள் சுகமாய் குடியிருக்கலாம். அதான் சங்கீதம் 41 படிக்கிறோம். இந்த வருஷத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை விசாரிங்க. உங்களால் முடிஞ்சது பிறருக்கு உதவி செய். உங்களுக்கு வர்ற வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை, நான் 1ஆம் தேதியே சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமென். படுக்கையில் வியாதியா கிடக்கிற அவனை கர்த்தரே தாங்குவாராம். அந்த வசனம் சொல்லுது. 2:3 நீங்க படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 2:3 படிக்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அல்லேலூயா. படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றிடுவார். சிறுமைப்பட்டவள் நீதி ஜனத்தை உயர்த்தும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். ஐஸ்வர்யம் எல்லா நேரம் உதவாது. ஆனால் நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்தீங்கன்னா அது தரும். இந்த உலகத்தில் என்ன சொல்கிறான்? தருமோ. ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள். சிறுமைப்பட்டவளை சிந்தையாயிருங்க. அல்லேலூயா.
ஆமாம், அப்படிப்பட்டவன் மேலே சிந்தை வையுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு உதவி செய்யணும், இவனுக்கு உதவி செய்யணும். உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு உதவியை விசாரிங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஏழையை விசாரிங்க. ஆமென். அப்படிப்பட்டவர்கள் மேலே சிந்தையாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருந்து உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, முதல்ல நம்ம சுகமாக குடியிருக்கணும்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சகையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். சகைவு, நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்பினா பாருங்க, அந்த அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் மனம் திருப்பிக்கீங்களா? அப்படி கேளு. அதுதான் என்னது? ரட்சிப்பு. அது என்னது? ரட்சிப்பு. பாவத்தை விட்டு விலகி இருக்கீங்களா? பரிசுத்தமாக வாழ உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? நான் இன்றைக்கே நான் மனம் திரும்பி நான் இது இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இனி நான் என்ன செய்ய மாட்டேன். உடனே சகையு, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன்ட்டான். அதனால தான் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்ல. அல்லேலூயா. என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு. அப்படி யாராவது நம்ம சொல்ல முடியுமா? நான் தவறாக சம்பாதிச்சுட்டுங்க, அதனால் என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழை கொடுக்குறேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அதனால தான் இயேசு அந்த வீட்டுக்கு போயிருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. ஆமென் சொல்லுங்க. நான் அநியாயமாக வாங்கியிருந்தா நான் என்ன செய்துறேன்? நான் அநியாயமாக வாங்கினதை நாளத்திலே திரும்ப கொடுத்துறேன். ஒரு அம்மா இங்கே வந்தாங்க, சகையை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணார் ஒரு பாஸ்டர். அடுத்த நாள் காலையில் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சகோதரன்ட்ட நான் இப்படி பணம் வாங்கிட்டேன், நான் அதிகமாக பணம் வாங்கிட்டேன், அந்த பணத்தை நான் கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. இது அல்லவோ மனம் திரும்புதல். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். இந்த இரவு வேளையிலே நான் பரிசுத்தமாக வாழ, கட்டளைகளை கைக்கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள நான் பிரயாசப்படுவோம். பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுப்போம். சுகமாய் தேசத்தில் குடியிருக்க பண்ணுவார். சிறுமைப்பட்ட மேலே சிந்தையாருங்க, தேவன் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். அவன் எழுந்தில் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இதை வாங்கிட்டு போங்க, பேம்ப்ளெட் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 3 அதிகாரம் படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை அதிகாரம்? 5 படிச்சிங்களே. இன்றைக்கி 5 படித்தேன்னு சொல்லுங்க, கை தூக்கி பார்க்கலாம். 5 சாப்பிட்டவங்கெல்லாம் கை தூக்குங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை சாப்பிட்ருக்கணும். வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படு. சிலருக்கு என்னென்னா, எழுந்து ஜோமனும். நம்ம எல்லோரும் எழுந்து ஜெபிப்போம், எழுந்து ஜோமனும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும். என்னென்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் இந்த வசனத்தை சாப்பிடுவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை புசி அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு 5 அதிகாரம் 3 அதிகாரம் பெரிய மேட்டர் கிடையாது, 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம். காலையில் எழுந்த உடனே நீங்கள் 5 அதிகாரம் 3 அதிகாரம் படிச்சிடலாம். மொபைல் எவ்வளோ நேரம் பார்த்தீங்க இன்னைக்கு? மொபைல் எவ்வளோ நேரம் பார்த்தோமா இல்லையா? பார்க்கலையா? டிவி எவ்வளோ நேரம் பார்த்தீங்க? ஒரு சினிமாவை முழுசாக பார்த்துட்டு வந்திருக்கேன் பிரதர். அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு, அழகாக பார்த்துட்டோம். இன்றைக்கி சேனலில் போட்டால் நல்லா இருந்துச்சு. உன் வாழ்க்கைக்கான வழி இதில் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது, ஆலோசனைகள் இருக்குது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தள்ளிடாதீங்க, இதை அசட்டை பண்ணிடாதீங்க. ஜீவன், நமக்கு ஜீவன் உண்டாகும்படி இந்த வார்த்தை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள், வசனங்களுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை சுகமாய் தேசத்தில். யெகோவா சிக்கேனு நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். கை தட்டி வாயை திறந்து, என் சிக்கேனு நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் வாழ வைத்திடும் தேவன், வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன், ஜெபம் கேட்டிடும் தேவன். அவர் வாழ வைத்திடும் தேவன், வழியில் நடத்திடும் தேவன், ஜெபம் கேட்டிடும் தேவன், ஜெயம் தந்திடும் தேவன். யெகோவா சிக்கேனு நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார்.
நீதி செய்கிற கர்த்தர் உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். உன்னோடு இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடியும். உன் துக்க நாட்கள் முடியும். இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். ஆமென். உன் துக்க நாட்கள் முடியும். இனி நீ அழுவதில்லை. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். நீதி செய்கிற தேவன் வழியில் நடத்திடும் தேவன், செய்திடும் தேவன், அவன் நீதி செய்கிற தேவன், மனதுருக்கமுள்ள மாதேவன், நல் வழியில் நடத்திடும் தேவன், யுத்தம் செய்திடும் தேவன். யெகோவா சிக்கேனு. கை தட்டி வாயை திறந்து. நீதி செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். நீங்க சொல்றீங்களா? கை தட்டி. உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர். நீதி செய்கிற தேவன் கை தட்டி வாயை திறந்து. யெகோவா சிக்கேனு. நீதி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். கை தட்டி பாடுவோம். சிக்கேனு. உன்னோடு இருக்கிறார். என் துக்க நாட்கள் இன்று முடிவடைகிறது. என் துக்க நாட்கள் முடியும். இனி நான் அழுவதில்லை. என் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் வரும். என் துக்க நாட்கள் முடிவடைகிறது. முடியும். இன்றைக்கு முடியும். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். உன் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார். நிச்சயம் வரும். அல்லேலூயா. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். முடிந்து போகட்டும். ஆண்டவரே தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இவளை தத்தளிக்க பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளும் மறைந்து போவதா. வியாதியின் கூறுகள் மறைந்து போவதா. போராட்டங்கள் மறைந்து போவதா. சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை செய்வீராக. சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை செய்வீராக. சுகமாய் குடியிருக்க பண்ணுவீராக. இளைப்பார பண்ணுவீராக. வீண் செலவுகள் நஷ்டங்கள் வராதபடி வேலி அடைப்பீராக. திருப்தியாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி கர்த்தர் அதிசயமாய் நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க உதவி செய்யும். உம்முடைய கற்பனைகளை நேசிக்க கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின. அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன. அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை காழ்ந்தன. அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். சிறகின்
என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்தன தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை இம்மட்டும் வெற்றி பாதையில் வழிநடத்தி வந்த கிருபையுள்ள கர்த்தாவே, இரக்கம் நிறைந்தவரே, வாக்கு மாறாதவரே, தாம் சொன்னதை செய்து முடிக்கும் வரை எங்களை கைவிடாதவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு, உமது வல்லமையுள்ள நாமத்துக்கு, உமது மகிமை பொருந்திய நாமத்துக்கு, உம்முடைய பிள்ளைகளும் அடியாருமாகிய நாங்கள் இந்த மாலை பொழுதில் எங்களுடைய துதிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். தகப்பனே, இந்த வருஷத்தின் முதல் சுகமளிக்கும் கூடுகையை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கர்த்தருடைய தாசனை கொண்டு எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஆசீர்வாதமான மொழிகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன் நீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் நோய்களை குணமாக்குகிற கர்த்தர். எங்கள் மீது நீர் எப்போதும் கண்ணோக்கமாய் இருக்கிறவர். எங்கள் உபத்திரவங்களை கண்டு பாராமுகமாய் போகிறவர் அல்ல. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து எங்கள் மீது இரக்கமாகி எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்கிறவர். ஆமாண்டவரே, சங்கீதக்காரன் இப்படி சொன்னார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாங்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்ன ஆறுதலான வார்த்தைகள்! ஆமாண்டவராய், நாங்களும் அடைக்கலமாக கொள்ளும்போது மாத்திரமே இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் காண முடியும். இன்று நாங்கள் கேட்டது போல உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய நியாயங்களுக்கும் நாங்கள் மதிப்பளித்து அவைகளை கடைப்பிடிக்கும் போது மாத்திரமே கர்த்தருடைய அத்தனை வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு சொந்தமாகும். எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் நீர் நிபந்தனை இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. நாங்கள் வாக்குத்தத்தத்தையே நத்தி தெரியாமல் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்று பார்த்து அதை நிறைவேற்றி அதன் வழியாய் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். எங்கள் சுகவீனங்கள் அனைத்தையும் அகற்றி போடும்.
எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி உமக்குள்ளே நாங்கள் சுகமாய் வாழும்படி இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருமாறு கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கிருபையின் கரங்களிலே தருகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் வழியை பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் செல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அருமை மக்களே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் காப்பார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக. விண்ணையும் மண்ணையும் படித்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் நெஞ்சம் கலங்காதிருப்பதாக. இதோ உலகத்தின் இறுதி மட்டும் அனைத்து நாட்களிலும் நானே உங்களோடு கூட இருக்கிறேன் என வாக்கு மொழிந்து நம்முடைய நேச கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்த வழிநடத்தலும் பாதுகாவலும் உங்களோடும் குடும்பத்தோடும் உங்கள் வாழ்க்கை தொழில்களோடும் அனைத்துக்கு மேலாய் தேவ நாம மகிமைக்கென்று நீங்கள் எடுத்து செய்ய தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டோடும் இருந்து வெற்றியளித்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென், ஆமென். Lord be with you till we meet again. God bless you.